இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு அறிவித்துள்ளது. போர் பாதுகாப்பு ஒத்திகை என்றால் என்ன? இந்த போரில் மக்களும் இணைக்கப்படுகிறார்களா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தியில். இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் ஒரு போர் பதற்றம் உருவாகியிருக்கிறது. காஷ்மீர் பஹல்காம் அட்டாக்கை தொடர்ந்து தீவிர தேர்தல் வேட்டையை தொடங்கிய இந்திய ராணுவம் சுமார் 1500 பேர்களை தனது தீவிர விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது. பாகிஸ்தானோ சிந்து நதியில் இந்திய ரத்தம் ஓடும் 130 அணுகுண்டுகளை வீச தயாராகிவிட்டோம் என்றெல்லாம் மார்த்தட்டியது. இந்த மிரட்டல்களின் அடுத்த கட்டமாக கடந்த 3ஆம் தேதி தரையில் இருந்து 450 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இலக்கை அழிக்கும் அப்தலி ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை செய்தது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 120 கிலோமீட்டர் தூரம் தரையில் இருக்கும் இலக்கை தாக்கி அழிக்கும் ஃபதா ஏவுகணையையும் பாகிஸ்தான் சோதித்து பார்த்ததாக தகவல்கள் வெளியாகின. இதனால் கடும் கோபமான இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று பக்காவான ஸ்கெட்சை போட்டு வருகிறதாம். அதாவது இந்தியா ஒரு முழுநேர போருக்கு ஆயத்தமாகிவிட்டது. குறிப்பாக டெல்லியில் மிகப்பெரிய வார் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவும் கூறப்படுகிறது. அத்துடன் தேசிய பாதுகாப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் முடிந்த சூட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய முப்படைகளுக்கும் சுதந்திரமான முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்கிவிட்டார். ஐடென்டிஃபை, ட்ராக், ஃபினிஷ் என்பதே ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அசைன்மெண்ட். டெல்லி கோட்டையில் 18 ஜாயிண்ட் செக்ரட்டரிகள் 165 நாடுகளுடன் தொடர்பிலிருந்து வருகிறார்கள். அரக்கோணம், ஆக்ரா, குவாலியர், மதுரா உள்ளிட்ட விமானப்படை தளங்களில் போர் விமானங்கள் தயாராக இருக்கின்றன. கப்பல் படையின் விமானம் தாங்கி கப்பல் INS விக்ரான் அரபு கடலில் போர் ஒத்திகையை நடத்தி காட்டியிருக்கிறது. இதற்கிடையில் தற்போது நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகையை நடத்த இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள 244 மாவட்டங்களில் இந்த ஒத்திகை மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதலுக்கான எச்சரிக்கை அமைப்புகள் சரியாக செயல்படுகின்றனவா என்பது பரிசோதிக்கப்படுவது மட்டுமின்றி இந்திய விமானப்படையுடன் தொடர்பு கொள்ள பயன்படும் ஹாட்லைன் மற்றும் ரேடியோ இணைப்புகளும் சோதனை செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிவில் பாதுகாப்பு மாதிரி பயிற்சி என்பது போர், ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது வான்வழி தாக்குதல்கள் போன்ற அவசர நிலைகளின் போது பொதுமக்களும் அரசாங்க அமைப்புகளும் எவ்வாறு எதிர்வினையாற்றுகின்றன என்பதை சோதிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு தயார்நிலை பயிற்சி. பொதுமக்களின் தயார்நிலையை சோதிக்க இந்திய அதிகாரிகளால் திட்டமிடப்பட்டிருக்கும் மாதிரி பயிற்சி உடனடி மோதலுக்கான சமிஞ்ஞை அல்ல என்றும் இது பரந்த சிவில் பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதி என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கின்றனர். இந்த பயிற்சியின் போது தற்காலிக மின்தடை, மொபைல் சிக்னல்கள் இடைநிறுத்தம் அல்லது போக்குவரத்து மாற்றம் ஏற்படலாம். அதிகாரிகள் வெளியேற்ற பயிற்சிகளை நடத்தலாம் அல்லது பொது அறிவிப்புகளை வெளியிடலாம். சில பகுதிகளில் காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படைகள் போர் போன்ற அவசர நிலையை உருவகப்படுத்தலாம். மேலும் இந்த பயிற்சி பொதுமக்களின் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாகவும், ஒருவேளை குடியிருப்பு பகுதிகளில் ஏதேனும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் அப்போது தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது எப்படி என்பதையும் பயிற்சியின் போது மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிவில் பாதுகாப்பு பயிற்சி அல்லது மின்தடையின் போது நினைவில் கொள்ள வேண்டியவை என்னவென்றால், அமைதியாக உள்ளூர் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தண்ணீர், மருந்துகள் மற்றும் டார்ச் லைட்கள் போன்ற அடிப்படை பொருட்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் வதந்திகள் அல்லது சரிபார்க்கப்படாத செய்திகளை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். மின்சாரம் அல்லது இணையம் சிறிது நேரம் செயல் இழந்தால் பீதியடைய வேண்டாம். அதிகாரப்பூர்வ புதுப்பிப்புகளுக்கு வானொலி அல்லது அரசு சேனல்களை கேட்டால் உங்களுக்கான அனைத்து தகவல்களும் கிடைக்கப்பெறும். இந்நிலையில் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை மத்திய அரசு நினைத்தது போல் நடக்க வேண்டும் என்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது.